உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, உலகம் முழுவதும் அநேக மக்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். உலகமோ தேவனை அறியவில்லை. உலகமோ தேவனை அறியவில்லை என்பதை குறித்து இன்று ஒரு சில அறியாத செய்திகளை பார்ப்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே, அதாவது ரோமருக்கு ரோமர் புஸ்தகத்தில் உள்ள 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்ப நான் பேசுறது நான் பேசவில்லை. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் இதை பேசுங்கள் என்று என்னை உணர்த்தினார். நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். கொஞ்சம் புரிகிறதா? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சரிதானே? தேவன்தான் அவளுக்கு சொல்ல சொன்னார். தேவன் என்னிடத்தில் கூறுவதை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும், நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். தேவனை குறித்து உங்களிடத்தில் அநேக பதிவுகளை போட்டிருக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், தேவனை என்ன பண்ணல? மகிமைப்படுத்தல. ஸ்தோத்திரியாமலும், தேவனை வணங்கல. தங்கள் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். வீணா போனாங்க. இவன் என்ன சொல்றது? இவன் நாம செஞ்சிடணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும். இவன் சொல்றதெல்லாம் பொய், இவன் சொல்றதெல்லாம் பித்தலாட்டம், இவன் ஏமாத்துறான். நான் ஒருபோதும் உங்களிடத்தில் மக்களே புரிந்து கொள்ளுங்கள், நான் பொய்யை கூறவில்லை. உங்களை நான் ஏமாற்றவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒருபோதும் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை. நீங்களும் அறியாமல் இருக்காத இருங்கள். அறியாமல் அறிந்து கொள்ளுங்கள். நல்ல முறையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வேதம் இப்படியாகத்தான் கூறுகிறது. தங்கள் சிந்தனைகளினாலே வீணாரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவருடைய இதயம் இருக்குதுல்ல, தேவன் இல்லை என்று அவர்கள் தவறுதலாக நினைத்து கொண்டு, தவறுதலாக சிந்தனை கொண்டு, இப்படியாக ஒரு எண்ணத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். தேவன் இல்லை என்று அவர்கள் தங்களை ஞானிகள் என்று, ஞானி ஒரு அறிவாளி என்று கொல்லியும், எப்படி இருந்த தங்களை அறிவாளின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவர் எப்படியா? பைத்தியக்காரராகி, ஒரு பைத்தியக்காரன் செயல்படுவான் அல்லவா, அப்படி அழிவே இல்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த அழிவில்லாத தேவனுடைய அழிவே கிடையாது. தேவனுடைய மகிமையை, இந்த அழிவு மனுஷனுக்கு சாவுன்னு ஒன்று இருக்கு. இந்த அழிவுள்ள மனுஷன் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒரு மிருகத்துக்கு தெரியுமா நல்லது கெட்டது? தெரியாது. அது மட்டும் போகும், அது மட்டும் செத்து போகும். அது மட்டும் வரும், அது மட்டும் வாழும். நல்லது எது கெட்டது எதுன்னு என்ன பண்ணுதுன்னு தெரியாது. இப்படி நல்லா பாருங்க, ஊரும் பிராணி, பறவை, மனுஷர்கள், அழிவுள்ள, அதாவது இப்படியான செயல்பாடு, அதாவது பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
ஒரு மிருகம் எப்படி செயல்படுதோ அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க செயல்படக்கூடாது. நல்லது எது, கெட்டது எது உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? நல்லது எது, கெட்டது எது என்று உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். ஒரு மிருகத்தைப் போல நீங்கள் செயல்படாமல் இருங்கள். உணர்வில்லாத ஒரு குணத்தை நீங்கள் பெறாமல் இருங்கள். உணர்வடைந்து தேவன் இப்படியான செயல்களை செய்ய சொல்கிறார் என்றால் செய்யுங்கள். தயவு செய்து தவறான வழியிலோ, தவறான போக்கிலோ செல்லாமல், தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வடைய வேண்டும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை. பொய்யை நான் உங்களிடத்தில் பேசவில்லை. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னமும் அறியாமல் இருக்காத இருங்கள். அறிந்து கொள்ளுங்கள். உணர்வில்லாதவர்கள் போல் நீங்கள் செயல்படாமல், உணர்வு உள்ளவர்கள் போல் செயல்படுங்கள். தேவன் உங்களிடத்தில் கூறச் சொன்னால் நான் கூறிவிட்டேன். உலகமோ தேவனை அறியாமல் இருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த இந்த வேத செய்தியை தேவன் கொடுக்க சொன்னார். நான் கொடுத்து விட்டேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான ஒரு செய்தி. இதில் உலகத்தில் அநேகர்கள் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு தெரிந்தும் தீமையை செய்கிறார்கள். தெரிந்தும் தீமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு பதிவு. இங்கே பாருங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் அநேக போதகர்கள், அநேக பாஸ்டர்கள், அநேக ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு போதிக்கிறார்கள். எப்படி என்றால், நீ பொய் சொல்லக்கூடாது. ஆனால் அவர்கள் திரும்பவும் பொய் சொல்வார்கள். அவர்கள் பொய் சொல்வார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு உரைப்பார்கள். நீ பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் பொய் சொல்வார்கள். நீ ஏமாற்றக்கூடாது என்று போதிப்பார்கள், ஆனால் அவர்கள் ஏமாற்றுவார்கள். நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அவர்களே விபச்சாரம் செய்வார்கள். உங்களுக்கு புரிகிறதா? இப்படியான வேதத்தில் உள்ள அனைத்து தியானிப்பார்கள். நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்களும் கொள்ளையடிப்பார்கள். அவர்களே கொள்ளையடிப்பார்கள். உங்களுக்கு புரிகிறதா? இப்படியாக வேதத்தை தியானிக்கிற அவர்கள், ஆனால் வேதத்திற்கு மாறாக செயல்படுவார்கள். வேதத்தின்படி நடப்பதே கிடையாது. ஆனால் அவர்கள் போதிப்பார்கள். இது எப்படி இருக்கிறது பாருங்கள். வேதத்தின்படி செய்யாத அவர்கள் வேதத்தை பற்றி போதிப்பது. இப்படியான கொடுமைகள் உலகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொன்னால் வேதத்தில் கூறுகிறது, பெண்கள் சபைகளில் பேசக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. சபைகளின் முன்னின்று பேசக்கூடாது. அவர்கள் பாட்டு பாடுவார்கள், போதிப்பார்கள். இப்படியான வேதத்திற்கு புறம்பாக செயல்படுவார்கள். உங்களுக்கு புரிகிறதா? வேதம் கூறுகிறது, பெண்கள் முக்காடு போட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். கவனித்து பார்க்க வேண்டும்.
சரியா? அதை விட்டுவிட்டு முன்னின்று பேசுவது, பாட்டு பாடுவது இப்படியான காரியங்கள் உலகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் சபைகளில் பேசக்கூடாது. இப்படியான வேதத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இப்படியான இங்கே பாருங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்குதென்று அறிந்திருக்கிறோம். சத்தியத்தின்படி உங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் வேதத்திற்கு புறம்பாக செயல்படுகிறீர்கள் அல்லவா? வேதம் தெளிவான முறையில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கு மாறாக செயல்பட்டு நீங்கள் அதாவது மனிதருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. புரிகிறதா? மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இவர்கள் தேவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே கிடையாது. மனிதர்களுக்கு பயப்படுகிற இவர்கள் தேவனுக்கு பயப்படுவதே கிடையாது. நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும், அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நீ என்ன பண்ணுவ? இவெல்லாம் செய்ற நீயே உன்னை தேவன் என்ன பண்ணுவாரு? வச்சு செய்வாரு. அப்ப நீ எப்படி தப்பிச்சு ஓடுவ? ஓடி எங்கேயும் ஒளிய முடியாது தம்பி. நீ ஒளிஞ்சுனா எப்படி ஒளிவ நீ? ஒளியவே முடியாது. உனக்கு ஒளியறதுக்கு எடயமே கிடையாது. தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று என்ன பண்ற? ஒளியறதுக்கு உனக்கு இடமே கிடையாது. நீ தப்பவே முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். நீ அநேக பாவங்களை செய்து கொண்டு நான் உத்தமன் என்று நீ கூறிக்கொண்டு திரிகிறாயே, நீ எப்படி நீ தேவனுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு நடக்காமல் நீ திரிந்து கொண்டிருக்கிற நீங்கள் போதிக்கிறீர்கள். இதை செய், இதை நீங்களே செய்வீர்கள். ஆனால் இது மற்றவருக்கு எப்படி நீங்கள் போதிக்கலாம்? இப்போதும் கூறுகிறேன். ரோமர் பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சூப்பராக இருக்கிறது ஒரு வசனம். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? திருடலாமா? தேவனுடைய பணத்தை திருடி உன்னுடைய தேவைக்கு வைக்கலாமா? இப்படி பாருங்கள் எப்படி இருக்க அருமையான வசனங்கள். போதிக்கிற நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? கோயிலுக்கே போகக்கூடாது, போட்டாவே படைக்கக்கூடாது, போட்டாவுக்கு கும்பிடக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்லுகிற நீ திருப்பியும் சிலையை வணங்கலாமா? இப்படிப்பட்ட அதில் வருகிற வருமானத்தை நீ கொள்ளையிடலாமா? இப்படியாக தேவன் உரைத்து சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? நியாயப்பிரமாணத்தை பற்றி நீ போதிக்கிற நீ, தேவனை குறித்து போதிக்கிற நீ, இதில் உள்ள வசனத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்காமல் தேவனா அவர் பார்த்துக்கொள்வார். தேவனா நம்மளை தண்டிக்காமல் விட்டு விடுவார். நாமல் தான் போதிக்கிறோமே, நாமல் தான் தேவனை பற்றி கூறுகிறோமே. கூறுகிற நீ ஒழுங்கா இருக்கிறியா பாரு, கூறுகிற நீ உண்மையா இருக்கிறியா பாரு என்று தேவன் உங்களுக்கு உரைத்து கூறுகிறார். ஏனோத்தனமாக இல்லாமல் தேவனுக்கு உண்மையாக இருங்கள். எல்லா விஷயத்திலையும் உண்மையாக இருங்கள். ஒரு ரூபாய் கூட தேவனுடைய பணத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது. அது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று தேவன் உங்களுக்கு உரைத்து கூற சொன்னால் நான் கூறிவிட்டேன். திரும்ப நீங்கள் தவறுகள் செய்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனிடமிருந்து பெறுகிற தண்டனையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்று கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.